ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி என்ன வீடியோன்னு பார்த்தீங்கன்னா, இன்றைக்கி வந்து நாங்கள் வந்து எனக்கு ஈவினிங் வந்து ஸ்நாக்ஸ் சாப்பிட்ணும் போல் இருந்துச்சு. அதனால் வந்து என்னோடய ஹஸ்பண்ட் கிட்ட சொன்னேன், எங்கேயாச்சும் கூட்டிகிட்டு போ புஜ்ஜி, ஏதாச்சும் வாங்கி கொடுன்னு சொன்னேன். உடனே எங்கே கூட்டிகிட்டு போகிற புஜ்ஜி? குடியாத்து வெளில போயிட்டு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்நாக்ஸ் ஏதாச்சும் சாப்பிட போகலான்னு போய்கிட்டு இருக்கோம். வாங்க என்ன வாங்கி தராங்கன்னு பார்ப்போம். வாங்க போகலாம். அக்ஷரா என்ன வேணும் சொல்லு, என்ன வேணும்? சரி ஓகே, நம்ம போயிட்டு என்ன தான் வாங்கி தராங்கன்றத பார்க்கலாம். ஃபஸ்ட்டு போன உடனே ஹெல்த்தியாக சாப்பிட்லான்னு சொல்லிட்டு உளுத்த வடை வாங்கி கொடுத்தாங்க. நல்லா இருந்துச்சு சாப்பிட்றதுக்கு. அதுக்கப்புறம் வந்து சமோசா வாங்கினோம், சமோசா சாப்பிட்டோம். சமோசா சாப்பிட்டதுக்கப்புறம் வந்து என்னோடய ஹஸ்பண்ட் வடை சாப்பிட்டாங்க. இந்த கடையில் வந்து ரொம்ப வடை டேஸ்ட்டாக இருக்கும். அப்புறம் ஜிலேபி கூட போடுவாங்க. எல்லாமே ஃப்ரெஷ்ஷாக நல்லா இருக்கும் சாப்பிட்றதுக்கு. என்னோடய பொண்ணு வந்து இது ரெண்டுமே எனக்கு வேண்டாம், எனக்கு வந்து குலோப் ஜாமுன் தான் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தா. ஜிலேபி சாப்பிடுனா நான் சாப்பிட மாட்டேன் அப்படி சொல்லிட்டா. அவளுக்கு குலோப் ஜாமுன் வாங்கி கொடுத்தாச்சு. நெக்ஸ்ட்டு வந்து என்னோட பசங்க பாருங்கள் எப்படி சாப்பிட்டுட்ருக்காங்க. ஜாலியாக உக்காந்துட்டு ரோட்டில் உட்காந்து சாப்பிட்டுட்ருக்காங்க. உள்ளே கூட உட்காந்து சாப்பிட்ற மாதிரி இருக்குது. பட் நாங்கள் உள்ளே போகல, வெளியே சாப்பிட்லான்னு சொல்லிட்டு வந்துட்டோம். நெக்ஸ்ட்டு வந்து பானிபூரி சாப்பிட வந்தோம். பானிபூரி என்னோடய ஹஸ்பண்ட் சாப்பிட்டாங்க. அதுக்கப்புறம் கோபி மஞ்சூரியன் நான் சாப்பிட்டேன். நல்லா இருந்துச்சு டேஸ்ட்டாக. எப்போவுமே இதெல்லாம் சாப்பிடக்கூடாது, என்னைக்காச்சும் ஒரு நாள் சாப்பிட்டா பரவாயில்ல. இதெல்லாம் வந்து அன்ஹெல்த்தி தான். சரி ஒரு நாள் ஸ்நாக்ஸில் சரி சேர்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சாப்பிட்டுட்ருக்கோம். நாங்கள் எப்போவுமே வந்து வீட்டில் தான் செஞ்சு சாப்பிடுவோம். என்னோடய பொண்ணு வந்து ரச பானிபூரி சாப்பிட்டா. அவளுக்கு அது எப்போவுமே ரொம்ப ரொம்ப விருப்பம். வீட்டில் செஞ்சால் கூட அதுதான் சாப்பிடுவாள். அவள் நல்லா சாப்பிட்டுட்டு இருந்தாள். நெக்ஸ்ட் வந்து முட்டை கடை பார்த்தோம். முட்டை வந்து வாங்கிட்டு வந்துட்டோம். வீட்டுக்கு கொஞ்சம் தேவைப்படும். அப்படியே வந்துட்டு இருக்கும்போது பார்த்திங்கன்னா சிப்ஸு இதெல்லாம் ரொம்ப நாள் இந்த கடை பார்ப்போம், ஆனால் வந்து வாங்கினதே கிடையாது. இன்றைக்கி வந்து சரி வாங்கலாம்னு சொல்லிட்டு வந்துட்டோம். கொஞ்சம் வீட்டுக்கு தேவையான சிப்ஸு அதெல்லாம் வாங்கிட்டு வந்துட்டோம். ஆனால் உண்மையிலேயே அந்த அக்கா வந்து சாப்பிட்றதுக்கு எல்லாமே கொஞ்சம் நாங்கள் கொடுத்தாங்க. சாப்பிட்றதுக்கு நல்லா இருந்துச்சு. நெக்ஸ்ட் வந்து ஒரே காரம் சாரமாக சாப்பிட்டா எப்படின்னு சொல்லிட்டு ஃப்ரூட்ஸ் கொஞ்சம் வாங்கிக்கிட்டோம். வீட்டில் போய் ஃப்ரூட்ஸ் சாப்பிட்லான்னு சொல்லிட்டு ஃப்ரூட்ஸ் வாங்கிட்டு வீட்டுக்கு கிளம்பிட்டோம். வீட்டுக்கு வந்த உடனே திரும்பவும் எப்போ போல் கரண்ட் ஆஃப் ஆகிடுச்சு. சரி வெளியே உக்காந்துட்டு பசங்க கூட வாங்கிட்டு வந்த ஸ்நாக்ஸில் கொஞ்சம் சாப்பிட்டுட்டு இருந்தோம். எல்லாம் சாப்பிட்டதுனால வயிறு ஃபுல்லாகிடுச்சு. அதனால் நாங்கள் நைட் டின்னர் எதுவுமே சாப்பிடல, அப்படியே விட்டுட்டோம். இதே வயிறு ஃபுல்லாக இருந்ததுனால. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், என்னோடய வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ.